அவனுக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்தா அவன் எந்த சூழ்நிலையிலும் அவர் ஆண்டவரை விட்டு கொடுக்கவே மாட்டான். யாராவது அப்பாவை வேணும்னா என் பிள்ளை இல்லைன்னு எங்க அப்பா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்பா ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், பிள்ளைய என் பிள்ளை இல்லைன்னு சொல்லவே மாட்டார். ஆண்டவர் அந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறார். சொல்லுங்க, நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் சொல்றாரு, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அவர் உங்களை தெரிந்து கொண்டது உண்மையானால் நீங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இன்னும் வாசிக்கிற பாருங்க, 31வது வசனம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம். சகல விதமான கசப்பும் கோபமும் 1 கொரிந்தியர் 11:31. நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். நிதானம் வேண்டும் வாழ்க்கையில். நிதானம் என்றால் என்னது? சிந்தனை. நம்மை நாமே சிந்திக்க வேண்டும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் என்ன பண்ண மாட்டோமா? நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். அவசரப்பட்டு செஞ்சுட்டுங்க, அதனால இன்னைக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு யார் என்பதையும் ஆண்டவர் யார் என்பதையும். இன்னைக்கு உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிற பாதையெல்லாம் வெளிச்சம் அல்ல. உலகத்துல எத்தனையோ ஒளி இருக்குது. அந்த ஒளியெல்லாம் இயேசுவினிடத்தில் வழி நடத்துகிற பிதாவினிடத்தில் வழி நடத்துகிற ஒளி அல்ல. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. எடுத்து வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். இல்லையா பைபிள்ல? அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சியாக சொல்ல வந்தவன் உலகத்திலே வந்து எந்த மனுஷரையும் பிரகாசிக்க பண்ணுகிற அந்த ஒளியே மெய்யான ஒளி என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகர் சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி சொன்னாரு? மெய்யான ஒளின்னு சொல்லி சொன்னார். டூப்ளிகேட் ஒளி எல்லாம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆஃப் பண்ணா போய்டும். அல்லேலூயா சொல்லுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணோம்னா அந்த லைட் ஆஃப் ஆயிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய ஒளியை ஒரு நாள் அந்த உலகத்துக்கு காப்பாற்ற, நான் இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தேன், என்னை விசுவாசிக்கிறவன் இருளிலே நடவாமல் ஒளியிலே நடப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப நாம என்ன பண்ணணும்? நிதானித்து அறிய வேண்டும். இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தை, இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை, இந்த உலகம் கொடுக்கிற சிற்றின்பத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் விரிவும் விசாலமான வழியில போலாம். இயேசு இந்த பூமியில சொல்லும்போது சொன்னாரு, கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கும்? ஆமா நம்பி, ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கிற அது என்ன வழி? விரிவும் விசாலமான வழி. அதுல எந்த தடையும் இருக்காது, எந்த கண்ட்ரோலும் இருக்காது. சொல்லுவாங்க ஒரு சிலர், நீங்க ஒண்ணு டாக்குமெண்ட் கூட கொடுக்க தேவையில்லைங்க, நீங்க சும்மா அப்படி வந்து ஒரு கையெழுத்தை போட்டீங்கன்னா போதும், நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், லோனை கொடுத்துருவோங்க அப்படின்வாங்க. பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க, ஆதார் கார்டு எடுத்துனுவா, ஓட்டர் ஐடி எடுத்துனுவா, நிலத்தினுடைய பத்திரம் எடுத்துனுவா, வீட்டு ரசீது எடுத்துனுவா, கரண்ட் பில் எடுத்துனுவா, உங்களுடைய பான் கார்டு எடுத்துனுவா, உங்களுடைய பேங்க் பாஸ்புக் எடுத்துனுவா, 2 பாஸ்போர்ட் சைஸ் 3 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துட்டு வா. இத்தனை கதையை சொல்லுவாங்க. இன்னொருத்த வருவான், அவன் என்ன பண்ணுவான்? ஒண்ணும் வேணாங்க, நீங்க ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், கொடுத்துட்டு போயிடுவோம். நீங்க 5000 வாங்கியிருப்பீங்க, 50000 கட்டுவீங்க. இல்லையா சொல்லுங்க. 5000 வாங்கியிருப்பீங்க, எவ்வளவு கட்டுவீங்க? 50000 போட்டு கட்டுவீங்க. அவன் கொல்லவும் அழிக்கவும் வந்தவன். இயேசு கிறிஸ்து அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தவர். இதுக்கு அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. இவர் வந்து மெய்யான ஒளி, அதெல்லாம் பொய்யான ஒளி. சும்மா அப்படியே மின்மினி பூச்சிகள் மாதிரி மினிக்கு கொண்டு இருக்கும். நம்ம கிட்ட போகும்போதுதான் தெரியும் அது பொய்யான ஒளின்னு சொல்லி. நிறைய பேர் அப்படிப்பட்ட உலக காரியங்களில் விழுந்து போய் அதுதான் சமாதானம், அதுதான் சந்தோஷம் என்று சொல்லி இன்னைக்கு நித்தியத்தை இழந்து போய் கொண்டிருக்கிறார். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்னன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறேன். உலகத்தை ஆதாயப்படுத்திக்கிறதெல்லாம் ஒரு லாபம் இல்லை. சொத்தோடு சொத்து சேர்க்கிறது ஒரு லாபம் இல்லை.
உயர்த்திக் கொள்வது ஒரு லாபம் இல்லை. உன் ஆத்மா நஷ்டப்பட்டால் அதனால உனக்கு லாபம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். இந்த இடத்துல வாசிக்கிறோம் பாருங்க. இப்ப வாசித்த வசனத்தை வாசிங்க. அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் பொய்யான ஒளியை பின்பற்றி என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாளும் போகவே கூடாது. மாய்மாலத்தை பின்பற்றி, உலகத்தை பின்பற்றி, வேஷங்களை பின்பற்றி போகவே கூடாது. ஆண்டவர் ஒளி, ஆண்டவர் ஒளியா இருக்கு. அவர் தான் சொல்றார், I am the way, நான் தான் வழி. அவருடைய வழியில எத்தனையோ வழிகள் இருக்கிறது இறைவனை சந்திக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் சொல்றார், நான் தான் வழி அப்படின்னு சொல்லி. அந்த வழியை பின்பற்றி தான் நம்ம போனோம். பாருங்க, 1 கொரிந்தியர் புத்தகத்துல பவுலடிகளார் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. மனைவி கிட்ட சொல்றார் கணவன், நாயா 300 ரூபாய் சம்பளம் வாங்கினேன், வீட்டுக்கு வரும்போது ஒரு பைசா கூட எடுத்துன்னு வரலையே, என்னையா பண்ணன்னு கேட்கிறேன். இங்க கவனமா கேட்கணும், என்ன கேட்கணும். 300 ரூபாய் கூலி வாங்கினேன், கூட வேலை செஞ்ச ராமசாமி வந்து சொன்னாரு, அண்ணனுக்கு 300 ரூபாய், எனக்கு 300 ரூபாய் கொடுத்தாங்க. இன்னைக்கு நாங்கள் அங்கே கதவு கலக்கி கொடுத்தோம். அந்த கதவு கலக்கிற வேலைக்கு மத்தியானம் முடிஞ்சு போச்சு. 2 பேருக்கும் 300 கொடுத்தாங்க. இதெல்லாம் எனக்கு கொடுத்த 300ன்னு ராமசாமி அண்ணன் வந்து காட்டிட்டு போறாரு. 300 எங்கயா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. குமாரோட மனைவி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. குமார் சொல்றாரு, நான் ஆம்பளை. என்ன சொல்றாரு குமார்? இங்க கவனிங்க. குமார் என்ன சொல்றாரு? நான் ஆம்பளை, நான் எவ்வளவு சம்பாதிப்பேன், எவ்வளவு செலவு பண்ணுவேன். அதை கேட்க நீ யாரு? யார் சொல்றது? யார் சொல்றது? குமார் சொல்றாரு, நான் எங்க வேணும்னா போவேன், எங்க வேணும்னா அண்ணையா அதுக்குன்னு அவ்வளோத்தையுமே நான் இவ்வளவும் குடிப்பேன், இன்னும் கூட குடிப்பேன், இன்னொரு வாட்டி கூட போய் குடிச்சிட்டு வருவேன். அதை கேட்க நீ யார்? இன்னொரு குடும்பம், அது ஒரு குடும்பம். அப்படி வச்சுக்காங்க. குமார் குடும்பம் ஒரு குடும்பம். மனைவி கேட்கிறாங்க, கணவர் இப்படி பதிலா சொல்றாரு. இன்னொரு குடும்பம் சேகர் குடும்பம்னு வச்சுக்காங்க. சேகர் கேட்கிறார் மனைவி கிட்ட, உன் கூட கம்பெனிக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்களே, ராத்திரி 11 மணி ஆகுது, ஆட்டோவில் வந்து இறங்கி இருக்கிறியே, எங்கம்மா போயிட்டு வர? அவங்களெல்லாம் 6 மணி பஸ்ஸுக்கு, கம்பெனி பஸ்ஸுக்கு வந்து இறங்கிட்டாங்க. இந்த பாரு, என்ன கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் நீ வச்சுக்க. நீ வேலைக்கு போற, நீ வர்ற, சாப்பிட்டு பட்டு, நான் எத்தனை மணிக்கானா வருவேன், எத்தனை மணிக்கானா போவேன். நான் உன்னை ஏதாவது கேட்டேன்னா நீ என்ன பண்ணாத, என்ன நான் ஹோட்டலுக்கு போவேன், நான் ஏதாவது துணி எடுப்பேன், நான் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போவேன். ஏன்னா நீ என்ன பண்ணாத. இது யாருடைய மனைவி? சேகருடைய மனைவி. பவுலடிகளார் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்கிற அதிகாரம் எனக்கு இருக்கிறது. நான் குடிப்பேன், நான் வெறிப்பேன், நான் எங்கேயாவது போவேன், எங்கேயாவது சுத்துவேன், நான் எப்படி வேணுமாலும் வாழ்வேன். ஆனா தகுதியா இருக்காதுங்க. கிறிஸ்தவங்க நீங்க, உனக்குள்ள ஓடுகிறது இயேசுவின் ரத்தங்க, உன்னுடைய அப்பா பேரு இயேசுங்க. நீ கர்த்தர் எனக்கு சகாயம் சபைக்கு வர்றங்க. எல்லாரும் மாதிரி நீ கிறிஸ்தவ வேஷம் போட்டு சுத்தாத. எல்லாரும் மாதிரி நான் எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு சொல்லி போகாத. அவன் ஒயின் ஷாப்புக்கு போவான், நீயும் ஒயின் ஷாப்புக்கு போகாத. அவன் விபச்சார விடுதிக்கு கூட போவான், நீயும் அப்படி போகாத. உன்னால முடியும். ஆனா வசனம் சொல்லு, எனக்கு எல்லாம் செய்ய முடியும், ஆனா எனக்கு அது என்ன பண்ணாது, தகுதியா இருக்காது. எங்க கழுத்து நிறைய மாலை போட்டுனாதான் உன்னை சாமியாருன்னு நம்புவாங்கன்னா, அப்ப நான் போட்டாதான் என்ன நம்புவாங்க? நான் போட்டுன்னு வரலாமா? பட்ட பட்டியா செயின் போட்டுக்கிறேன், பிரேஸ்லெட் போட்டுக்கிறேன், அப்படியே பண்ணாதான் உங்கள்கிட்ட நகை இருக்குது, பொருள் இருக்குது, நீ பெரிய ஆளுன்னு நம்புவாங்கன்னா, அப்ப நான் கூட அப்படி நம்பலாமா? பண்ணலாமா? நமக்கென்று ஒரு தகுதியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அத்தகைய பிள்ளைகளுக்கு என்று ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்படிதான் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறைகள் இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், ஆனால் அதெல்லாம் நமக்கு தகுதி கிடையாதுங்க. எதை வேணும்னா, எந்த பிசினஸ் வேணாலும் செய்யலாம், விபச்சார விடுதியை அமைக்கலாம், ஒயின் ஷாப் வச்சு நடத்தலாம். அத்துடைய பிள்ளைகளுக்கு அது ஆகாதுங்க.
அதைத்தான் அங்க சொல்லி கொடுக்கிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்கும் அதிகாரம் இருந்தாலும் எனக்கு தகுதி எதுவோ அதைத்தான் ஐயா நம்ம செய்ய வேண்டும். அப்புறம் முதல் வரியில சொல்றாரு பாருங்க, திரும்பவும் எல்லாவற்றையும் அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் எதற்கும் அடிமையாக மாட்டேன். அடிமைப்படுத்துகிறவன் பிசாசு. அவன் எப்பவும் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாவே வச்சிருப்பான். நீங்க நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் விட மாட்டான். என்ன பண்ணுவான்? விடவே மாட்டான். அது கூட ரொம்ப தோல் மேல் கை போட்டு, மச்சான் நான் ஏதாவது உங்க வீட்டுல சொல்லி இருக்கேன்னா இப்பவும் சொல்ல மாட்டேன்டா ப்ளீஸ், எனக்காக வராது, வாசனை எல்லாம் வராது, அதுக்கு வேற நான் எதனா தரேன். ஒரே ஒரு கிளாஸ் நீ தனியா போறதுக்கு கஷ்டமா இருக்குதுடா, என்ன எழுதியிருக்கு? எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருக்கிறது, நான் ஒன்றுக்கும் வேண்டாம்ப்பா. நான் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன். எனக்குள்ளே ஓடுகிறது இயேசுவினுடைய ரத்தம். அதனால்தான் முதல் சங்கீதத்திலே சொல்லிடுறாரு, ஆவிகள் உட்காரும் இடத்துல உட்காராத. அதுக்காக பஸ்ல ஏறி அவன் உட்கார்ந்து ஏறி போயிட்டு அந்த சீட்டு காலியா இருக்குது நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறது இல்லை. அதெல்லாம் பாவிகள் உட்கார போயிடும். பஸ் காலியா தான் போயிட்டு இருக்குது. இவர் பைபிள் கையில் வச்சிருக்காரு, உட்கார மாட்டாரு. என்ன உட்கார மாட்டேறான்னு இப்பதான் அவங்க குடிக்காரன் உட்காந்துட்டு போனான், அதனால பைபிள் உட்கார கூடாதுன்னு சொல்லி இருக்குது ஐயா. நான் கூட அங்க உட்காந்து பாவம் என் மேல பூசிக்க ஐயா. அப்படி கிடையாது, அது கிடையாது. அவனுக்கு துணை போகாதே, அவனோடு கூட சேர்ந்து ஒரு முடிவு எடுக்காதே, அவனுக்கு நீ ஆலோசனைக்காரனா இருக்காதே. அதான் பாவிகள் உட்காரும் இடம். அப்படிப்பட்ட உபதேசங்களை ஆண்டவர் நமக்கு போதித்து இருக்க நாம் என்ன பண்ணணும்? அந்த பந்தியில கலந்து கொள்ள நம்மை நாமே என்ன பண்ணணும்? நிதானித்து அறிய வேண்டும். நம்மை நாம் நிதானித்து அறிந்தால் நாம் என்ன பண்ண மாட்டோம்? நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நாம் எல்லோரும் நியாயாசனத்துக்கு முன்பதாக கரங்களை கட்டி ஆண்டவர் கொடுக்கிற தண்டனையை ஏற்றுக்கொள்ளும் தன்மையை உடையவராய் இருந்தோம். இன்றைக்கு அந்த தண்டனைகளுக்கெல்லாம் தப்பும்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி பரிசுத்தமாய் இருக்கிறதுனாலே நமக்கு எது தகுதியா இருக்குமோ, நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்துக்கு எது தகுதியா இருக்குமோ, நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது எது தகுதியா இருக்குமோ, ஆண்டவருடைய நாமத்துக்கு எது தகுதியா இருக்குமோ அதை மட்டும் தான் செய்யணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு தகுதி இல்லாத எந்த காரியத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யவே கூடாது. அதனால்தான் வாசித்த சங்கீதம் 101 சொல்றாரு, துன்மார்க்கன் என் வீட்டுல இருக்க மாட்டான். வெளியே சொல்லுவோமா? இந்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் நம்மை இப்பொழுது கொள்ளாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக நம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். பாருங்க, திருவிருது என்பது நம்மை நாமே சோதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது. அப்புறம் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூறும் ஒரு வசனம், ஒரு விஷயமா இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய மரணத்தை நாம் என்ன பண்ணணும்? நினைவு கூற வேண்டியதை பத்தியில இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் எதற்காக பலியானார், மரணம் எதற்காக நிகழ்ந்தது, எதற்காக நிகழ்ந்தது அது தெளிவா எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்கிறாரு? இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை ஆகும்படி. நம்ம ஆளுங்க எல்லாம் ரொம்ப தந்திரமானவங்க. கார்த்திகை தீபம் எல்லார் வீட்லயும் என்ன பண்றாங்க? அந்த மண்டகல்ல நல்லெண்ணெயை ஊத்தி திரிய வச்சு தீபம் ஏற்றி இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க ரொம்ப ஞானமா என்ன பண்றாங்க? மெழுகுவத்தியை வாங்கி வந்து மெழுகுவத்தியை ஏற்றி வச்சிருக்கிறாங்க.
நம்மளுக்கு என்ன பண்றாங்க, மெழுகுவர்த்தி வாங்கி வந்து எங்க ஏற்றி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டா குப்பையில ஏற்றி வச்சுக்கிறாங்க. எங்க ஏற்றிக்கிறாங்க? குப்பையில ஏற்றி வச்சுக்கிறாங்க. இப்போ கேட்கிறேன், நம்ம நீங்க கிறிஸ்தவங்க தானே, கார்த்திகை தீபம் கிறிஸ்தவர்களுக்கு இல்லையே, நீங்க எதுக்கு விளக்கு ஏற்றி வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, ஐயா தப்பு தப்பாவெல்லாம் பேசுறோம் வச்சுக்காதீங்க, நாங்க என்ன விளக்க ஏற்றி வச்சுக்கிறோம், நாங்க என்ன ஏற்றி வச்சுக்கிறோம், மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுக்கிறோம். இந்த வசனம் சொல்லுது, இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத உலகத்திலிருந்து, பிரபஞ்சத்திலிருந்து, ஃபர்ஸ்ட் அப்பதான் ஊழியருக்கு வந்திருக்கிறேன். சிஎஸ்ஐ ஆயர் ஒருத்தர் அந்த கூப்பிடுறாரு, ஐயா ஒரு வீட்டுக்கு வீடு கட்டுறதுக்கு கடகால் போடுறாங்க ஐயா, வாங்க ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. சரி நானும் போறேன். ஒரு வீட்டுக்கு கடகால் தோண்டி வச்சிருக்குது, 9 கல் வச்சிருக்குது, அங்க வச்சிருக்குது, செங்கல் வாங்கிட்டு வந்து வச்சிருக்குது. நாங்க 2 பேரும் போனோம். 2 பேருக்கு 2 சேர் போட்டாங்க, 2 பேரும் உட்கார வச்சாங்க. ஒரு பேப்பர்ல ஒரு பவுடர் மடிச்சு வச்சிருக்குது, மஞ்சள் தூள், கொஞ்சம் ஒட்சிக்கால, கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு தட்டில் தாம்பல் தட்டில் கலக்கி வச்சிருக்கு. அப்புறமா இன்னொரு பேப்பர்ல கொஞ்சம் கம்பு, கேழ்வரகு, நெல், இப்படி தானிய வகைகள் என்ன பண்ணிட்டு இருக்குது, மடிச்சு வச்சிருக்கு. ஓ, ஜெபம் பண்றது யார் வீட்டுக்கு தெரியுமா? ஒரு கிறிஸ்துவ சபையின் மூப்பனார் வீட்டுக்கு. அந்த சபைக்கு மூப்பனார் அவரு. அது ஜெபம் பண்றதுக்கு கிறிஸ்துவ ஆயர் வந்திருக்கிறாரு. என்னையும் அழைத்திருந்தாங்க ஊழியத்துக்கு, அப்பதான் புதுசா வந்திருக்கிறேன். என்ன பண்ணாங்க, போன உடனே ஒரு அன்னக்கூட நிறைய தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சு இந்த கல்லை தூக்கி அதுல போட்டு என்ன பண்ணுகிறாங்க, கழுவின்னு இருக்கிறாங்க. ஒரு அம்மா என்ன பண்ணுது, உடம்பு தேய்க்கிற அந்த நாரை எடுத்துட்டு வந்து அவர் கையில் கொடுத்துருது. நாரை போட்டு கழுவியா கல் மண்ணுக்கு ஒட்டிட்டு இருக்குது. அந்த அன்னக்கூட தண்ணியில இந்த கல்லை முழுக்கி 4 வாட்டி தேய்ச்சி 3 கல்லை கழுவி எடுத்தாங்க. பார்த்தேன், உட்காந்துனே பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு வெள்ளை துணி எடுத்துனாங்க, ஒரு வேஷ்டியை கிழிச்சு வெள்ளை துணி எடுத்து வந்து அதுல மஞ்சள் பவுடர் எடுத்து ஒரு சொம்புல கலக்கி அந்த தண்ணி உள்ள நினைச்சாங்க. அந்த கல்லை போட்டு சுத்தினாங்க அந்த துணி. இல்லையா சொல்லுங்க, கவனமா கேளுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, குங்குமத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த வீட்டம்மா எடுத்துட்டு வந்து கொடுத்தது அவங்க வீட்டுக்கார கையில. அவர் சொல்றாரு, பிதா ஒரு பொட்டு, குமாரன் ஒரு பொட்டு, பரிசுத்தாவி ஒரு பொட்டு, திரியேக தேவன் ஒரு பொட்டு, நீட்டா நடுவுல நீட்டா நாமம் போட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றாங்க, இந்த தானியத்தை எடுத்து, என்ன தானியமா, தானியத்துக்கு பேர் என்ன பேரு, நவதானியம். அவன் இந்திக்காரன் தமிழ்நாட்டுல வந்து இந்த பேருந்த வச்சுட்டான். நவானாக்கா 9, நவ் இங்கிலீஷ்ல என்னது, நவ்வுன்னா என்ன, எத்தனை, 9 வகையான தானியங்களை இறக்கிறாங்க கீழே, தண்ணியை ஊத்தி அதில் இறக்கிறாங்க. அப்புறமா இந்த மஞ்சள் துணி சுத்தப்பட்ட இந்த பிதாகுமாரன் பரிசுத்தாவி கல்லை எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்க, சொல்லுங்க, சிரிக்காதீங்க, வச்சுட்டாங்க. நவதானியத்துக்கு மேல வச்சுட்டாங்க. வச்சுட்டு ஜெபம் பண்றதுக்கு கூப்பிடுறாங்க. வயிறு எஞ்சின்னு உட்காந்துக்கிறேன். இல்லையா சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் நீங்க ஜெபம் பண்ணுங்க ஐயான்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு இந்த உடன்பாடு இல்லையான்னு சொல்லிட்டு எழுதுவது. அப்புறம் அவர் அந்த ஆராதனையை நிறைவேற்றி, ஆராதனையை, எந்த ஆராதனையை, கல்லுக்கான ஆராதனையை நிறைவேற்றி முடிச்சு உடச்சிகளையும் வாங்கி சாப்பிட்டு போயிட்டார். வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து எதற்காக ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது, உங்களை இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கும்படி. எங்கேயா விடுதலையா நீங்க? எப்ப விடுதலை ஆக போறீங்க? எப்பதான் ஆக போறீங்க? அதையாவது சொல்லி தொலைங்க. அது வரைக்கும் நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். இன்னும் உங்கள் பழைய பாரம்பரியங்களிலே நீங்கள் இருப்பீர்களானால், இன்னும் உங்கள் மூட பழக்க வழக்கங்களிலே நீங்கள் இருப்பீர்களானால், இன்னும் கிறிஸ்துவுக்கு விரோதமான செய்கைகளிலே நீங்கள் இருப்பீர்களானால், ஆண்டவர் சொல்றாரு, உங்களை மற்ற ஜனங்களில் இருந்து பிரித்தெடுத்தேன்னு சொல்லி. நம்ம பிரிஞ்ச மாதிரியே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்யறானோ, சரோஜாக்கா என்ன செஞ்சிருக்குதோ அதேதான் ரோஜாக்காவும் செஞ்சிருக்கு. ஒரு எழுத்து தான் பார்த்தோம், ஒரே ஒரு எழுத்து தான். ரோஜா அப்படின்னா ரோஸ் தான் கிறிஸ்துவ பேரு. சாவப்பட்டா சரோஜா யாரு? சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரோஜா யாரு? இந்த
இந்து பேர் அவங்களுக்கு. இவங்க ரோஜா, ஒரே ஒரு எழுத்து தான் மாற்றம். ஆனா சரோஜக்கா என்ன செஞ்சிருக்குதோ அது எல்லாத்தையும் ரோஜாக்கா என்ன பண்ணி இருக்குது, செஞ்சுட்டு இருக்குது. என்னம்மா சரோஜா மாதிரியே பண்றியா? இல்லையா, என் பேர் ரோஜா. நீங்க ஒன்ன பாருங்க, என் வீட்டுல மெழுகுவர்த்தி தான் பத்துரும். அவனும் பெரிய மாலை போட்டு வச்சிருக்கான். நீங்க ஒண்ணு பாருங்கன்னு சொல்லி சரி அப்படிதான் பாக்கலாம்னு சொல்லி வீட்டுக்குள்ள போனா இவனும் பெரிய மாலையை மாட்டி வச்சுக்கிறான். எங்க எங்க மாட்டி வச்சிருக்கிறான்? எங்க இருக்கிறாரு? போட்டோவுக்கு மாட்டி வச்சிருக்கிறான். நீட்டா தாண்டி வச்சிருக்கிறாரு, அவருக்கு மாட்டி வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, உங்களை நீங்கள் உயிர்த்தாராயுங்கள், உங்களை சோதித்து பாருங்கள் சொல்லி. எதனை சோதிக்கணும், எதற்காக சோதிக்கணும்? உங்களை பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி சொன்னாரு. திரும்பவும் அதிக செய்துட்டு இருக்கிறீங்க. அந்த கல்லுக்கு ஒன்று விஷயத்தை நான் பார்த்துட்டேன். 2 படம் கதமும் பூ எடுத்து வந்து சுத்தி இருக்கிறோம். சொல்லுங்க. சரி, எப்படியோ கடைக்கால வேலை பண்ணி போச்சு. வீடு கட்டி ஒரு வழியா தளமெல்லாம் போட்டு பூசு வேலையெல்லாம் பண்ணிட்டு இந்த வாசகால வைக்கிறதுக்கு போனா எங்க இருக்கிற மாதாயிலையும் எங்க இருக்கிற வேப்பையிலையும் அத்தனை வந்து தோரணம் கட்டினாங்க. கிறிஸ்துவ கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் உங்களை சோதித்தால் நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட மாட்டீங்க. சோதித்து பாருங்க, என்னென்ன கிரியைகளை செய்றீங்க, ஆண்டவருக்கு விரோதமா என்னென்ன சடங்குகளை செய்றீங்க, என்னென்ன சம்பிரதாயங்களை செய்றீங்க, என்னென்ன பாவத்தை செய்றீங்க, பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படும்படியாக எதை செய்றீங்க, பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டா என்னென்ன நடக்கும், எல்லாவற்றையும் செய்யறதுக்கு ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரு. ஃப்ரீயா விட்டாரு. மனுஷனே, நன்மை என்ன என்பதை கர்த்தர் உனக்கு போதித்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கி அப்படி நிற்கிறாரு. அதுக்காக எல்லாம் தகுதியாயிராது. அவர் கேட்கலங்கிறதுக்காக எல்லாவற்றையும் செய்யணும்னு அர்த்தம் கிடையாது. அவர் தடுக்கலங்கிறதுக்காக எந்த குடியில் வேணா விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிடையாது. எந்த பாவத்தை வேணா செய்யலாம் அப்படிங்கிறது கிடையாது. எனக்கு எது தகுதியோ, கிறிஸ்தவனுக்கு எது தகுதியோ, நம்ம ஆண்டவரை எது மகிமைப்படுத்துமோ, எது கனப்படுத்துமோ அதைத்தான் கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டும். இதுதான் அந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருக்கிற விஷயம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தா அவர் என்ன பண்ணுவாரு? பாவத்தை குறித்து கண்டிப்பார். ஒருவன் தவறு செய்யறான்னு சொல்லி சொன்னா வேற ஒருத்தன் போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அவருக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியே வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயமே உங்களை என்ன பண்ணுமா? நியாயம் தீர்க்குமா. உன்னோட சொல்லி திருந்தணும்னு அவசியம் இல்லை. உன்னோட வந்து உபதேசம் பண்ணி திருந்தணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் எப்ப வருவார் தெரியுமா? மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். எடுத்து பரிசுத்த ஆவியானவர் வந்துட மாட்டார். அப்படி வந்துட்டாலும் அந்த பரிசுத்த ஆவியானவரை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சிகளை நாம் இறங்க வேண்டும். ஞானஸ்தானம் எடுக்காமலே பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டா ஒரு இடத்துல வந்திருக்கிறார் வேதத்துல, அவங்க ஞானஸ்தானம் எடுக்கல. உங்களுக்கு கூட பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கிறது, நீங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, நாங்க வந்து கொடுத்த யாரு யோகாஸ்தானம் கொடுத்த ஞானஸ்தானத்தை எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க பரிசுத்த ஆவியானவர் வந்தா தவறை தவறு என்று போதிப்பார், தவறு செய்ய அனுமதிக்க மாட்டார். அப்படி மீறி தவறு செய்தால் அவர் நம்மை விட்டு போய்விடுவார். அதற்கு முன்பதாக நம் மனமிறங்கி கெஞ்சி ஆண்டவரிடத்துல தாவீது சொன்ன மாதிரி, ஆண்டவரே உடைய பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து என்ன பண்ணாதீங்க, எடுத்துக்கொள்ளாதீங்க. நான் வாழணும் ஆண்டவரே, நான் வாழணும் இந்த உலகத்துல, என் குடும்பம் வாழணும், என் பிள்ளைகள் வாழணும், என் பிள்ளைகளின் பிள்ளைகள் வாழணும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எருசலேமின் சமாதானத்தை காண்பீர்கள், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி லூக்கா 1:50 சொல்லுது, நீங்கள் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. இந்த ஆசீர்வாதம் நம்ம மேல வேணாமா? இந்த ஆசீர்வாதத்துக்கு தானே எத்தனையோ பேர் அழைச்சு எவ்வளவு கஷ்டப்படுகிறாங்க, எவ்வளவு பணத்தை கொண்டு போய் கொட்டுறாங்க. என் சாபம் தீர வேண்டும், என் பாவங்கள் கழுவப்பட வேண்டும். இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவி தூக்கப்படும்படியாக எந்த காரியத்தையும் செய்யாம இருங்க. நீங்க அபிஷேகத்தை விரும்புங்க, பரிசுத்த ஆவியானவரை விரும்புங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்தாவே பாவம் என்ன என்பதை உங்களுக்கு போதிப்பார். அதை நீங்க செய்யாம இருந்தாலே நீங்கள் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள
திருவிருந்து பந்தி நமக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த திருவிருந்து பந்தி ஏற்படுத்தப்பட்டதனுடைய நோக்கம் நம்மை நாமே மறுசுழற்சி செய்து கொள்ள, ரிசைக்கிளிங் பண்ணணும். உடைஞ்சு போன குப்பை கூடத்தை எல்லாத்தையும் போட்டு என்ன பண்றான், புதுசா ஒண்ண உருவாக்குறான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, என்னிலே இருக்கிற கழிவுகளை அகற்றி, என்னிலே இருக்கிற துர்நாற்றத்தை அகற்றி, என்னிலே இருக்கிற அவசியம் இல்லாத மனம் போன போக்கில வாழ்க்கையை அகற்றி, எது தகுதியோ அதை மாத்திரம் எனக்கு காண்பீங்கம்மா. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாம் தகுதியா இராது என்று சொன்ன வார்த்தையை நினைவு கூறுங்க.